everyone. Hello everyone. Assalamualaikum. Welcome back to my channel. Mickey's Our channel. Okay. Mickey's Sisters. ரொம்ப நாள் இல்ல வருஷம் கழிச்சு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வருஷம் தானே கழிச்சு நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா வீடியோ போட போறோம். ரொம்ப எக்ஸைட்மெண்டா. ஆமா, எப்படி ஃபீல் பண்ற நீ? ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ரொம்ப நாள் கழிச்சு கேமரா முன்னாடி நின்று குக் பண்ண போறது எல்லாமே கொஞ்சம் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. அதுவும் இல்லாம இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. என்னதானே? 100th வீடியோ. எஸ், இன்னைக்கு இதோட 100வது வீடியோ. எதுக்கு இங்கிலீஷ்ல எல்லாம் பேசிக்கிட்டேன்? 100வது வீடியோ. 100வது வீடியோவை முன்னிட்டு ஸ்பெஷலா நாங்க வந்து ஒரு கேக் செய்ய போறோம் இன்னைக்கு. பனானா கேக் செய்ய போறோம். இது ஏதாவது சேனல்ல முன் வச்சு செய்யறோமா இல்ல? கண்டிப்பா நம்ம வந்து நம்ம சேனலோட இதுவே தானே. ஆமா. என்ன சேனல்? மெட்ராஸ் சமையல். எஸ், ஆஃப் கோர்ஸ் மெட்ராஸ் சமையல். குக்கிங்னாலே டக்குன்னு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகுது மெட்ராஸ் சமையல் தானே. சோ அதுல இருந்து ஒரு பேஸ் எடுத்து தான் நாங்க வந்து பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்னா பனானா கேக். பனானா கேக். சூப்பர். ஓகே, இதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிரும். அதுக்கு வந்து பனானா. ஓகே, 2 பழுத்த 2 பனானா. ஓகே ஓகே, இந்த 2 பனானா. ஓகே, இந்த 2 பனானாவை ஃபர்ஸ்ட் இந்த பாருங்க நல்லா பழுத்துக்குல. 2 பனானாவை நல்லா வந்து ஃபர்ஸ்ட் மேஷ் பண்ணிக்க போறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேஷ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் சொல்லு, அதெல்லாம் தெரியாது. ஓகே, ஆனா இந்த மேஷ் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இன்னும் கொஞ்சம் பண்ணு. நல்லா அப்படியே இது மாதிரி ஆகும்ல ஆச்சுல அதுல. ஆமா, கொஞ்சம் பனானா பியூரி நம்ம தருவோம்ல குழந்தைங்களுக்குலாம், அப்படியே வழுக்கிடணும்ல போகும் பத்தியா, அந்த மாதிரி இருக்கணும். இதெல்லாம் நீ சாப்பிட்ற மாதிரி இருக்கு. இன்னும் பண்ணி ஆகணும் அப்பதான். ஆமா, நீ சாப்பிட்ற மாதிரி ஆக்கிருக்கீ கரெக்டா இருக்கும். ஆமா, எனக்கு நான் குழந்தைதான். உனக்கு தான் நீ குழந்தை. அதுவும் அந்த விதை இருக்கு பாருங்களேன், அதை மேஷே பண்ண முடியல என்னால். அது எப்படிதான் இது மேஷ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பேசாமல் மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கலாமோ? ஓடி, அது நல்லா இருக்காது. ஓகே, அடுத்து நடிக்கு ஒன்றும் இல்லை. 2 எக். 2 முட்டை உடச்சி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. 2 முட்டை போட்டாச்சு. அதுக்கப்புறம் 1/2 கப் ஆயில். சன்ஃப்ளவர் ஆயில் இருக்குல்ல அது. சன்ஃப்ளவரா? ஆமாம், சமையல் குக்கிங் ஆயில். 1/2 கப் ஆயில். ஓகே, அதுக்கப்புறம் 1/2 கப் சுகர். சக்கரை போட்டாச்சு. அப்புறம் என்னன்னு சொல்லு. 1/2 டேபிள் ஸ்பூன். ஆமா. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, வேணாம், நீ ஃபர்ஸ்ட் இதை மிக்ஸ் பண்ணு. இதை மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்ட உடனே மாவு போட்டிடும். பால் ஊற்றணுமா? பால்னா சொல்லு, மாவு போட்டுக்கலாம். மாவு போட்டலாமா? அவங்க வந்து 1 கப் மைதா மாவு சொன்னாங்க. நாங்கள் வந்து மைதா மாவுலாம் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். ஹெல்தியர் வெர்ஷனாக பண்ண போகிறோம். ஹெல்தி வெர்ஷன் தான் நாங்கள் பண்ண போகிறோம். அது ஒன்று. மைதா மாவுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் ஸ்டெஃபியக்கா மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ மைதா மாவும் எங்கள்கிட்ட இல்லை. அதனால என்ன போட போகிறோம்னு சொல்லு. ஐயோ, சத்து மாவு. சத்து மாவு தான் நாங்கள் இப்போ போட போகிறோம். 1 கப்பு. குழந்தைங்க வந்து எல்லாமே சாப்பிடணும் இல்லையா? ஆமா, மைதா எல்லாமே சத்து மாவு. குழந்தைன்னு சொன்னது என்னதான் இல்ல நீ? ஆமா, இந்த பச்சை குழந்தைக்காக தான் செஞ்சுட்டு இருக்கேன் நான். பார்த்து விஸ்க உடச்சிடாத. அதான் வருதா நீ? ஓகே, இதோட வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறியா? சரி பண்ணி. இதோட வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடர். பேக்கிங் சோடாவா? 1/4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பேக்கிங் சோடா. இதை நான் மிக்ஸ் பண்ணுறேன், நீ ஆட் பண்ணுறியா? பண்ணி கையெல்லாம் வைக்கணும். ஐயோ, தெரியாமல் வாங்கிட்டணும். பனானா வேற கொஞ்சம் முழுசாவே தெரியுது. சரி விடுங்க, சாப்பிடும் போது அது வந்து நல்லா வந்துடும். நாங்க போட்டிருக்க மாஸ்கே தாண்டி ஸ்மெல் வருதுன்னா பாத்துக்கோங்க. லனி டார்க் பேக்கிங் சோடா மிக்ஸ் பண்ண. அடுத்து
பேக்கிங் பவுடர். இதோ மிக்ஸ் பண்ணிடலாமா? பண்ணு. ஓகே, ஃபோக்கஸ் டவுன் பண்ணு. நான் மிக்ஸ் பண்ணுறது தெரிய வேணாம். இப்போ வந்துட்டு நம்ம வந்து அந்த கேரமல் இதை நம்ம எடிட் பண்ணல வேணாம். அதுக்கு பதிலாக நம்ம யோசிச்சோமே, நீ கொஞ்சம் சொல்ல. நீ அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவா ஒன்று யோசிச்சிருக்கோம். எஸ், அதுதான் சாக்லேட் டபுள் பாயிலிங் மெத்தட்ல போட்டு அதை வந்து மேலே லாஸ்ட்ல கேக் செஞ்சு முடிச்சுட்டு மேலே அப்படியே ஊற்றி விட்டுடலாம். நடுவில் கட் பண்ணி அது ஒரு லேயர் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஆமாம், அது கேக் எப்படி வருதுன்னு பொறுத்து நல்லா வரும். நிறைய பேட்டர் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இப்படியே நான் விட்டா ஸ்பூன் வச்சு சாப்பிட்ருவேன் பாதி. அதனால சீக்கிரமா நம்ம சட்டியில் பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுதான் எல்லாருக்கும் நல்லது. அப்போதான் உங்களுக்கு கொஞ்சமாவது கேக் கிடைக்கும். யாருக்கு? நம்மளுக்கு எல்லாருக்கும். எங்களுக்கு உங்களுக்கு காட்டுறேன். உனக்கு இல்லைன்னா மாவாவது கிடைச்சிடல. சரி, ஓகே. இதில் பணியாரம் கூட ஊற்றிடலாம்னு நினைக்கிறேன். அப்படி நல்லா வரும்ல. இப்படி தான் நம்ம பணியாரம் வாங்குவோம். பணியாரம், பேன் கேக் எல்லாமே ஒரு பேட்டர் ரெடி. அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. உப்பு போட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ. ஓகே. எங்களோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன் அடி நான் ஒன்று சொல்றேன். என்னன்னா மைதா மாவு கொண்டதுக்கு இதுலயே கூட பண்ணலாம். அப்படியா? ஏன் சொல்லு? ஏன்னா சுகர் வந்து ஆல்ரெடி இதுலயே வேற இருக்கு. ஆனா நம்மளுக்கு சுகரை கொஞ்சம் மிச்சமாகும். கொஞ்சம் கலந்த மாதிரி கம்மியான மாதிரி இருக்கு. அது ஒண்ணு நான் லைட்டா டேஸ்ட் பார்த்தேன். குக்கர் வந்து ரெடியா வச்சுட்டாக்கா. ஓகே, வந்து ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊற்றி இதுலதான் நம்ம கேக் பண்ண போறோம். இதுதான் எப்பவுமே வழக்கமா பண்ணுவோம், நல்லா வரும். ஸோ இதுலயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் ஃபுல்லா இதுல வந்து கிரீஸ் பண்ணிட்டு இருக்கேன் நானு. பட்டர் பெப்பர் அந்த மாதிரி இருந்தா நீங்க வச்சுக்கலாம். ஆமா, பட் நாங்க இப்படிதான் பண்ணுவோம் எங்க வீட்டுல. ஆமா, ஆயில வச்சாலே போதுமானது. வந்துடும். அழகா எதெல்லாம் ஈஸியா பண்ணும்போது நல்லா பிடிக்கும். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு கையோடைய மேஷ் பண்ண விட்டுட்டு என்னெல்லாம் தெரியுது. என்ன தெரியுது? என்ன நல்லா இருக்கு பண்றது. ஓகே, மாவு ஊற்றிடலாமா? நான் பண்றதுல பண்ணிட்டு இருக்கியா? என்ன பண்ற? நீ பண்ற. கட்டு. அந்த கரண்டி எடு. பேட்டரை போட்டாச்சு. டேப் பண்ணிக்கலாம், பபிள்ஸ்லாம் போயிடும். ஸ்லோ ஃப்ளேம்ல கை சுட்டுக்காம உள்ள வைக்கணும். அல்ல வச்சாச்சு. ஓகே, இப்போ வந்து இதை நம்ம ஸ்லோ ஃப்ளேம்ல குக் ஆகணும். 10 minutes ஹீட் ஆயிடுச்சு. கேஸ் கட் இல்லாம எவ்வளவு நேரமா சொல்லிருக்காங்க? 45 minutes சொல்லிருக்காங்க. 45 minutes. ஆமா, கேஸ் கட் இல்லாம விசில் இல்லாம போட்டாச்சு. 45 minutes கழிச்சு சந்திப்போம். இப்போ வந்து கரெக்டா டைமிங் பார்த்துக்கலாம். 42 நிமிஷம் கழிச்சு பார்த்துக்கலாம். ஓகே, ஒரு வழியா கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். வாவ், சூப்பரா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. நீங்களே பாருங்களேன். கட்டு. பியூட்டிஃபுல். வாவ், செம்மையா இருக்குது. ஒட்டல. நல்லா வெந்துச்சுல? நல்லா குக் ஆயிடுச்சு. சூப்பர். சரி, எடுத்துருவோம். நல்லா ஆறிடுச்சுன்னு கூட. ஓகே, எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுவோம். செமையா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. பாருங்க, கஷ்டப்பட்டு பண்ண பனானா கேக் ரெடி. பெர்ஃபெக்ட். எஸ், நல்லா ஸ்பாஞ்சியா இருக்கு. நல்லா கரெக்டா குக் ஆயிருக்கு. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் இதுல தான் இருக்கு. எஸ், ஓகே. கேக் ரெண்டா கட் பண்ணிக்கலாம். களத்துல இறங்கு. இப்போ நம்ம அதுக்கு பதிலா எஸ், அதுக்கு பதிலா பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டெப் இது. நம்ம அக்கா சொன்ன டபுள் பாயிலிங் மெத்தட். எஸ், டபுள் பாயிலிங் மெத்தட்ல சாக்லேட் ஆல்ரெடி மெல்ட் பண்ணி வச்சிருக்கேன் நானு. ஓ, எங்க சாக்லேட் எங்க? நான் 2 ஸ்பூன் உள்ள விட்டுருவேன் தானே காத்துல. ஓகே, சரி, ஒரு லேயர் கட் பண்ணா போதுல. சுட சுட ஆவி வேற பறக்குது. அப்படியா? சரி, ஓகே. இப்போ கொஞ்சம் கட் பண்ணியாச்சு நடுவில்.
இதெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து எவ்வளோ கிராம் சாக்லேட் எடுத்துருக்க? நான் எப்படியும் ஒரு 50 கிராம் அளவுக்கு சாக்லேட் எடுத்தேன். எங்க சாக்லேட்டை காட்டு. இங்கே பாரு. இதோ இங்க பாருங்க 50 கிராம் ஆஃப் டார்க் சாக்லேட். டார்க் சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி வச்சாச்சு ஆல்ரெடி டபுள் பாயிலிங் மெத்தட்ல. இப்போ காம்பவுண்ட் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணி இது ஹாங்காங் காம்பவுண்ட் ஹாங்காங்கா ஹாங்காங் இல்லை ஜப்பான் இல்லை காம்பவுண்ட் சாக்லேட் பார். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த நல்லா இந்த ஃபோர்க் வச்சு குத்த போறோம். இதேமா ஆமாம் இதை நான் கொத்தையாலும் குத்தவா? வேணாம் கத்தியால் குத்தினா கொதறிடும். ஃபோர்க் ஆல்ரெடி குத்தனா உள்ளே இறங்குறதுக்கா? இது எல்லாத்தையும் ஊற்ற போகிறோமா? இல்லை இல்லை எல்லா ஒரு அளவுக்கு ஊற்றிக்கிட்டா போதும். ஓகே மீதே நான் வாயில் ஊற்றிக்கணுமா? உன் வாய்க்கு எவ்வளோ ஊற்றுனாலும் பத்தாது. எனக்காக தானே நிறைய பண்ணேன். சீக்கிரம் சீக்கிரம் அவசரப்படாதடி நமக்கு தான். ஆனால் நம்ம சின்னதாக செஞ்சுட்டோமோ? இந்த டேஸ்டே பண்ணி பார்க்கல அதுக்குள்ளே என்ன பாரு. நம்ம மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ஸ். நான் போடுறேன். செம்மையாக வச்சுட்டு வச்சுக்கிது அடிக்கடி நம்ம செய்யலாம்டி. கண்டிப்பா நான் போடுறேன். எனக்கு இதை போடவா? போதும். இப்போ அப்படியே எடுத்து சப்புட க்ளோஸ் பண்ணிடணும். செம்மடி செம்மையா இருக்கு. மறுபடியும் நடுவில் வச்சிருவோம். இது மேலேயும் ஊற்று சாக்லேட். இப்படியே சாச்சிருவா? வேணாடி. எப்படி ஃபுல்லா கவர் ஆகல அளவா? அந்த மாதிரி ஊற்று. தட்டுலலாம் ஆகுதே பரவாயில்லையா? பரவாயில்ல. ஓகே டிஷ்மி. அப்படியே சாக்லேட் ஊற்றுது நீ. வேற லெவல் வேற லெவல். ஏ சூப்பரா இருக்குலடி. செம. டடா யம்மி பனானா சாக்லேட் கேக் ரெடி. என்னடி ரெடி இருக்கு? வேற லெவல். அவன் இருக்கேன் எனக்கு அப்படியே கரையுது. ஓகே முடிச்சுக்கலாமா வீடியோவை? சூப்பராக இருக்குடி பார்க்க. செம்ம டேஸ்ட் வேற லெவல். உண்மையிலே வாயில அப்படியே கரையுது. நாங்க இந்த நல்லா இருக்கும்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. செம்மையா மிக்கி சிஸ்டர்ஸ். ஓகே பை பை. சரி.